உங்களுக்கு எப்ப உதவி வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க. வரேன். சரிங்க மேடம். எல்லாம் உன்னோடதான். ஏய், பல்ல உடைச்சிடுவேன் சிரிச்சனா. வாடி. ஏய் ஏய் இனியா, என்னடி? என்ன நிறுத்துங்க. சிரிச்சிங்கன்னா பல்ல உடைச்சிடுவேன். தல நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. போய் உட்கார். எதுக்குடி இப்ப சிரிக்கிறீங்க? ஏமா நாங்க சிரிச்சா உனக்கு என்ன? அது என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னு நீயா நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்றது? தாரா என்கிட்ட வந்து ஒரு கதை சொன்னா, அத நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு. என்ன கதை? அதான் பல்பு மாட்ட போன இடத்துல ஒரு பல்பு வாங்கிட்டு வந்த கதை. அம்மா ஏமா அடிக்கிற? இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டி. பல்பு வாங்குனதுல என்னமா எக்ஸ்பீரியன்ஸ்? நிறுத்துடி. ஒரு ஆம்பளையே பயப்படுற வேலைய உங்க அம்மா செஞ்சுட்டு வந்திருக்கா. அத பார்த்து நீங்க பெருமைப்படுறத விட்டுட்டு இப்படி கெக்க புக்கன்னு சிரிக்க கூடாது. இதெல்லாம் ஒரு பெருமையாமா? பின்ன என்னடி, இந்த ஏரியாவிலேயே எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் என்ன கூப்பிட்டு பல்பு மாட்ட சொல்லிருக்காங்க. இதுல இருந்து நீ என்கிட்ட தைரியத்தை கத்துக்கணும். மா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் ஈபிக்காரன் வந்து போஸ்ட் கம்பத்துல லைட் ஏறியில அத மேல ஏறி கொஞ்சம் மாட்டி விடுங்கம்மான்னு சொல்ல போறான். நீ நல்லா மாட்டிக்க போற. இது நல்ல ஐடியாவா இருக்கே. கரெக்ட். ஒரு நாளைக்கு போஸ்ட் கம்பத்துல ஏறி லைட் மாட்டி பார்க்கணும். அச்சச்சோ அம்மா, நீ இப்படியே போனா பெரிய விஞ்ஞானியாய் எதையாவது கண்டுபிடிச்சு தொலைச்சிடாத. ஏண்டி, அதுல உனக்கு பெருமை தானடி. முதல்ல நம்ம கிச்சன்ல உப்பு டப்பாவை எங்கேயோ வச்சுட்டு காணோன்னு தேடிட்டு இருந்தியே, அத கண்டுபிடி. ஏதோ ஒரு பல்ப மாட்டிட்டு வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. மா எப்பவுமே இந்த அடுக்கம் உனக்கு இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க மகாராணி. ஹலோ மேடம், நான் நர்மதா பேசுறேன். சொல்லுங்க நர்மதா. மேடம், இன்னைக்கு 102 பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் இருந்துச்சுல்ல? ஆமா, சூரியமூர்த்தி டாக்டர் வந்திருப்பாரே. இல்ல மேடம், அவரு இன்னும் வரல. என்ன சொல்றீங்க? தெரியல மேடம், தியேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டோம். வருவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்தோம், சார் வரல. ஃபோன் பண்ணி பாத்துக்கலாம்ல? இல்ல, ஃபோன் பண்ணி பார்த்தேன் மேடம், சுவிட்ச் ஆஃப்னு வருது. எப்படியும் டைமுக்கு வந்துருவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆபரேஷனுக்கான டைமும் ஆயிடுச்சு. சார் இன்னும் வரல. மேடம் மேடம். ஓகே நர்மதா, நீங்க தியேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? இன்னும் 20 மினிட்ஸ்ல ஆபரேஷன் நடக்கும். மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மேடம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. என்னம்மா, என்னாச்சு? இல்ல, ஆபரேஷனுக்கு சூரியமூர்த்தி சார் வரலையா, அதான் நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். இன்னைக்குன்னு பார்த்து யாருமே கிடைக்கல. நல்ல வேளை டாக்டர் ஞானசீலன் கிடைச்சாரு. அவரை வர சொல்லியிருக்கேன். நானும் உடனே கிளம்பணும். சரியா?
பாய் பாய் ஃபோன் பண்றேன். வனிதா, பிரியா. ஹலோ பிரியா. ஹாய் ஹாய். தாத்தா. பாட்டி எப்படி இருக்கீங்க? மா, தாத்தா வந்திருக்காங்க. சீக்கிரம் வாமா. வனிதா, வந்துட்டேம்மா. அம்மா வாங்கப்பா, வாங்கம்மா. ஹே, மாப்பிள்ளைங்கம்மா. மேலதான் பாரு, வாங்க மேல போலாம். என்ன சும்மா என்னம்மா, உன் வீட்டுக்காரர் யோகாசனத்தை ஆரம்பிச்சாரு போல இருக்கு. ஆமாப்பா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப யோகாவை இப்ப முடிக்க மாட்டாரு, அப்படிதானே? வழக்கமா ஒரு 10-20 நிமிஷம் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு அநேகமா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் ஆகட்டுமே, இருந்து மாப்பிளைய பார்த்துட்டு பேசிட்டு தான் போவோம். ஏய் பிரியா, என்ன நீ? உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டிராயிங் பண்ணி கொடுத்தா அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துட்ட. சாரி சித்து, அவசரத்துல வந்ததுனால. சரி சரி பரவாயில்ல, விடு. வா, உன் ரூம்ல இது எங்க வச்சு அழகா இருக்கும்னு நானே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி வா. வா. அம்மா, என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. எப்படியும் மாப்பிள்ளை எழுந்துக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொன்ன, நல்ல டிஃபன் செய், சாப்பிட்டுட்டே போறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சோண்டு காப்பி மட்டும் கொடு. சரி, பேசிக்கிட்டு இருங்க, வந்துடுறேன். சரிம்மா. என்னங்க இது? ஹேய் பிரியா, இந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும்ல? எந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும்னு நீ தான் சொல்றேன்னு சொன்ன. நீயே ஃபிக்ஸ் பண்ண. ஓகே, இதான் கரெக்ட். நீ பெட்ல இருந்து பார்த்தாலும் தெரியும், வார்ட்ரோப்ல இருந்து பார்த்தாலும் தெரியும், சோ எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். நான் வரைஞ்ச டிராயிங்க பாக்குறப்பலாம் உனக்கு நினைப்பு வரும்ல? ஓகே. ஏய், என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே. இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்ற, ஏன்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல, நீ மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருக்க, சொல்லவும் மாட்டேங்கிற. நீ மட்டும் உன் மனசுக்குள்ள இருக்கிறத ஓபனா சொல்லிட்டியா என்ன?
என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. என் மனசுல இருக்கிறது முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஒரு மாதிரியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஏன் சித்து கட் பண்ணிட்ட? அது எப்படி எனக்கு பிடிச்ச பாட்டு கரெக்டா? உனக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு பிடிக்க கூடாதா? நீ உன் போன்ல ரிங்டோனா வச்சிருந்த பாட்டை பத்தி சொன்ன இல்லையா? சோ எனக்கும் அது பிடிச்சிருச்சு. அதான் நானும். பிரியா, ஒரு நிமிஷம் வாயேன். சிது, ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ஊடலில் வந்த சொந்தம், ஊடலில் கண்ட இன்பம், மயக்கமே. ஹாய். எனக்கு எப்படி என் காதலை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. நான் ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட சொல்லணும்னு வரப்போ ஏதோ உன்னை தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எங்க நீ மாட்டேன்னு சொல்லிருவியோங்கிற பயம். நீ அப்படி சொன்னா என்னால வாழ முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் செத்து பழைக்கிற இந்த விளையாட்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல. அதான் முடிவு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. I love you. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். Yes! Yeah! Hey, thank you. இனியா, சத்தியமா நீ எனக்கு உயிர் கொடுத்துட்ட. Thank you so much. Thank you. மயக்கமென்ன காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். Hey. நீ எப்போ வந்த? அப்போ நான் வந்தது கூட தெரியல. அந்த பாட்டை கேட்டா நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன்.
தெரியுது. நானும் தான். நிஜமாவா சொல்ற? ப்ராமிஸா. தேங்க்ஸ். எதுக்கு? இந்த பாட்டு பிடிக்கும்னு சொன்னீல, அதுக்குதான். ஏய், நீ ஏதோ சொல்லணும்னு வர, ஆனா தடுமாறுற. தயவு செஞ்சு சொல்லிடு. ஏன்னா என்னால சொல்ல முடியல. ஏய் பிரியா. சொல்லு சித்து. என்னாச்சு? உன்ன மாதிரி தான் நானும் டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு ஃபீலிங் குள்ள போயிடுறேன். ஏய் பாத்ரி, ஃபீலிங்ஸ்குள்ள போறேன்னு சொல்லி கையில இருக்கிற கிளாஸ் கீழே போட்டு உடைச்சிடாத. ஆமா, நீ எதுக்கு அடிக்கடி மந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்கிற? என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? உன்னை பார்த்தா எனக்கு என்னென்னமோலாம் தோணுது. என்னென்னமோனா? லூசு, கிராக்கு, பைத்தியம், மென்டலு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆமா, நீ பயங்கர தெளிவா இருக்கியாக்கும். ஏன், எனக்கு என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். நிஜமாவா சொல்ற? எப்படி தெரியும்னா அப்படித்தான். ஏய், நீ பாட்டுக்கு தாத்தா பாட்டிகிட்ட போய் உடனே வச்சிட போறடி. நானா சொல்ல மாட்டேன், நீயா ஒரு நாள் மாட்டிக்குவ. இவளுக்கு எப்படி தெரியும்? என்னையும் இனியாவையும் எங்கேயாவது வச்சு பாத்துருப்பாளா? இவ பாட்டுக்கு லூசத்தனமா அங்க போய் உடனே வச்சிட போறா. ஏங்க என்ன தாத்தா, காலையில எழுந்த உடனே நீங்க எல்லா நியூஸ் பேப்பரையும் படிச்சிடுவீங்க, இப்ப உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க? படிச்ச பேப்பரே படிச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பா இன்னும் எத்தனை தடவை இதை படிக்க வைக்க போறாருன்னு எனக்கு தெரியல. வாங்க வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். எப்போ வந்தீங்க? அதை விடுங்க மாப்பிள்ள, அதுவா இப்ப முக்கியம்? அப்புறம் நீங்க வருத்தப்பட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பெரியவங்க நீங்க, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன இருந்தாலும் நீங்க என் மருமகன், என் குடும்பத்துல மூத்த மனுஷன். உங்களை நான் கஷ்டப்படுத்தி இருந்தாலோ மனசை காயப்படுத்தி இருந்தாலோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, விடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. வயசான காலத்துல என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க சரின்னு சொன்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பா, தாத்தா கேக்குறாருல்லப்பா, சரின்னு சொல்லுங்கப்பா. என்னங்க, அப்பாவே வந்து கேக்குறாருல, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க. சரி மாமா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லி கூப்பிடுறதுனால இந்த ஒரு தடவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவமானம் நடந்துச்சுன்னா ஐ எம் வெரி சாரி. என்ன மாப்ள, நான் தான் சொல்றேன்ல, இனிமே அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. நீங்க சொல்றத நான் நம்புறேன்.
என்ன தைரியம் உங்களுக்கு? லைவ் ஷோ கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா? சிபிஐ ஆபீசர் அஞ்சலி விக்ரமாதித்யனுக்கு ஒரு மெசேஜ். மெசேஜ்? வாட் மெசேஜ்? இன்னும் நிறைய பணங்களை பொறுக்க ரெடியார் அஞ்சலி. He's playing a different game.